கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவருக்கு பிரியமான ஒரே ஒரு காரியம் துதி. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல வந்து ஆசீர்வதிப்பேன். துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மகிமையின் கனத்தை அவருக்கு செலுத்துங்கள், உன்னதமானவருக்கு செலுத்துங்கள். அவர் தான் ராஜாதி ராஜா. ராஜ்யம் வல்லமை அவருடையது. துதியில் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். துதியலுக்கு பயப்படத்தக்கவராக இருக்கிறார். இங்க 2-3 பேர் கூடி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அவர் மத்தியிலே இருக்கிறார். கூப்பிடும் குரல் கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். உண்மையாய் கூப்பிடும் குரல் கேட்டு மனிதன் முகத்தை பார்க்கிறார். ஆண்டவரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம் இருதயம் உண்மையாகவே தேவனை துதிக்கிறது. தேவன் அறிவார். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் காத்து தருகிறோம். எங்களை கழுவி சுத்திகரிக்கப்பா. பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். மேன்மை பாராட்ட எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் இருப்பது நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. பாடுகள் உபத்திரத்தின் மத்தியில கூட தாவீது கர்த்தரை துதித்தான். அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது. நெருக்கத்தின் மத்தியிலும் சிறைப்பட்டு போன மத்தியிலும் பவுலும் சிலாவை போல் நாம் பாடி துதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் அருந்து போக செய்வார். துதி செய்ய தொடங்கும் போது கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குகிறார். ஆண்டவரே, விடுதலையோடுமே ஆராதிக்க முடியாது, முழு பலத்தோடுமே ஆராதிக்க முடியாது. இதனால் எங்களை நிரப்பியல் ஆண்டவர். அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வாங்க. இந்த கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த அழைத்துள்ளார். ஆமென். கண்மலையே ஸ்தோத்திரம், ஐயா கண்மலையே ஸ்தோத்திரம். நடனமடி ஸ்தோத்தரிப்பே, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் நான் உம்மை துதிப்பேன். வல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, வல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே. வரங்களெல்லாம் தருபவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக, ஐயா வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நோய் பிடித்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, உம்மை பிடித்து யாரிடத்தில் போவோம்? பாடுதரும் வசனமெல்லாம், பாடுதரும் வசனமெல்லாம் உம்மிடம்தான் உண்டு, ஐயா உம்மிடம்தான் உண்டு. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். துதிப்பேன்.
சுவாசம் உம்மையே துதித்திடுவே என்னாலுமே எந்தன் வாக்கு உம்மை மகிமை படுத்திடுவே இயேசுவே 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 தேடியும் கிடைக்காத
பற்றிதானே ஐயா உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இருந்திட என் உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா மகிமையின் தேவனே மறுரூபமாக்கிடும் மகிமையின் தேவனே உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா நீங்க இந்த நாளை நினைவு கூறும்படியாக உங்களுக்கு கொடுத்த வாக்கியத்துக்காக நான் பேசுகிறேன். அப்பா இன்றைக்கு நீங்க எங்களோட பேசணும்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு கூட நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அதை நீங்க எங்களோட பேசலாம். நீங்க எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளும் நாங்கள் நினைத்து நன்றியோட கூட இருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்க வச்சுருக்கோம். வரப்போகிற காரியங்கள் காணிக்கையாக இருக்கட்டும், ஜெபவேலையாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், எல்லாம் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கிரியை செய்ய வச்சுருப்பாங்க. எங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எங்களோட பேசுங்க. எல்லாரையும் சுக ஜீவனத்தோட காத்தவங்க வர முடியாதபடிக்கு தடைப்பட்டு எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களும் வரபடி கிரியை செய்வதற்காக நாங்கள் பேசணும்னு நம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. நீங்கள் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒரு காலம் எரியாத ஒரு கழுதை குட்டியை கட்டிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். வெளியே இருபடி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள்.
இயேசு கற்பித்தபடியே அவர்கள் போக சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை வழியருகே போட்டார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசானா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் என்ற பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது பன்னீர் ஒருவர் கூட பெத்லேயாவுக்கு போனார். அப்பொழுது இலைகளுக்குள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் எல்லாம் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு நாளும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்கிறார்கள் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய அசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதல்லவா இல்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களை சொல்லி உபதேசித்தார். அதே வேதபாரருக்கும் பிரதான ஆசாரியர்கள் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தெரிந்தார்கள். ஆகியோரும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டிருந்தனர். அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவருக்கு நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவராய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமர்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தோஷப்படாமல் விசுவசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பார். அப்படிதானே? எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கிறாரு? எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது, அது ஒரு சாதாரண ஒரு பெத்தானியா, ஒரு கிராமம் இல்லையா? எருசலேம் வந்து எப்படிப்பட்டது? ஒரு பெரிய நகரம். எருசலேம் தேவாலயத்துல தான் ஆண்டவர் சாட்டையெல்லாம் எடுத்து, என் வீடு ஜெப வீடு, நீங்க இதை கல்லர் கோகை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி அடிச்சு விரட்டுறாரு. ஆனா விரட்டிட்டு அந்த பட்டணத்துல அவருக்கு இருக்கிறது கிடையாது. தங்கருக்கு வந்துருவாரு, பெத்தானியாக்கு வந்துருவார் இல்லையா? நீங்க பார்க்கலாம் 12ஆம் வசனத்தை படிங்க. 11-12. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாரையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். அவர் தங்களுக்கு எங்க போனார்? பெத்தானியாங்கிற ஒரு மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில், மறுநாளிலே அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டு எங்க வராங்க? பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு தான் வராங்க. அப்ப அவங்களோட ஊழியம் எங்க இருக்குது? எருசலேம்ல. ஆனா ஸ்டே பண்றது எங்க பண்றாங்க? இல்லையா? நம்ம கூட எங்க இருக்கிறோம்? இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா? வேலைக்கு எங்க போறோம்? பட்டணத்துக்கு போறோம் இல்லையா? அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அடையிறது பறவை எங்கதான் சுத்தி தெரிஞ்சாலும் அடையிறதுக்கு தன்னுடைய வீட்டுக்கு வந்துடும்
இல்லையா? அதுபோல ஆண்டவர் பலவிதமான ஊழியங்கள், எதிர்ப்பு மிகுந்த ஊழியங்கள், பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க, சட்டையை கிழிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் பண்ற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? இதுவரை அவங்க எல்லாரும் நாங்க தான் பெரிய பிரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரமா வேதபார பரிசெயர் பண்ணிட்டு இருக்காங்க. சபையில அங்க ஒரு கல்லர் குகை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. போதகரை கண்டா அவங்க போட்டதும் சட்டம், சீட்டு கொடுத்து அவன் பாவம் மன்னிக்கப்படுது, புறா வைக்கிறவன் இந்த பாவம் செஞ்ச இதை பண்ணிக்க, அந்த பாவம் செஞ்ச அதை மன்னிச்சுக்க, இப்படி எல்லா காரியங்களும் நடந்துட்டு அங்க போய் இவர் என்ன பண்ணுவாரு? சாட்டையை தூக்கி அடிப்பாரு, காசு கிடக்க இதெல்லாம் புரட்டி போட்டுருவாரு. போட்டோன்னே அவ்வளவு பேருக்கு என்ன ஆகும்? நம்ம ஊர்ல சில நேரம் நம்ம சர்ச்சில் போய் இதெல்லாம் தப்பு, பைபிள் இப்படி சொல்லப்படலன்னு சொல்லி எல்லாரும் நமக்கு எதிராகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அங்கிருந்து புறப்பட்டு பெத்தானிக்கு போயிடணும். பெத்தானில போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து மறுநாள் வந்து அதே வேலை தான் பண்ணணும். அல்ல இல்லையா? ஏன்னா அங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில தான் இயேசு என்ன பண்றாரு? ஊழியம் பண்றாரு. அவங்க வந்து இயேசு இப்படிதான் வரணும், மேசியா இப்படிதான் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு தச்சர் வீட்டில் பிறந்தார், ஒரு பெத்லேஹேம்ல பிறந்தார், இவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் வந்து எங்க ஆண்டவர் வந்து பெரிய ராஜாதி ராஜாவா அப்படிதான் வந்தான். அவர் சாதாரண மனுஷன் தாழ்மை கோலமா நம்மள ராஜாவாக்கணும்னு சொல்லி அவர் தாழ்மை கோலம் எடுத்து வருவார். அதை அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஜனங்கள் வந்து ஒரு ராஜாவை தேடுகிறார்கள், நம்மள ஆளுகை பண்ணுறதுக்கு ஒரு ராஜா வேணும்னு தேடிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சாதாரண குடிமகனாய் வந்து தெய்வத்தன்மையோடு தன்னை வெளிப்படுத்தி எத்தனையோ வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் நீங்க விசுவாசிக்கிறீங்களே, தீர்க்கதரிசி சொன்னபடி தானே பெத்லேஹேம்ல பிறப்பார்னு எழுதியிருக்கிறதே, கண்ணீர் வைத்து பிறப்பார்னு எழுதியிருக்கிறதே, அவர் அடிக்கப்படுவார்னு எழுதியிருக்கிறதே, இப்படிலாம் நடக்கும் சொல்லு. அந்த இயேசுவை விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்காமல் போனார்கள். அநேகர் அவரை விசுவாசித்து அவர் பின்னா போனாங்க. அது அவரால் தாங்க முடியல. நாங்கெல்லாம் எழுந்திருப்போமாக உட்கார்ந்துருப்போமா, ஏதோ சைலண்டா ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா, இவர் அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ண அவனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் வருவார், வேத வாசியங்களை வாசிக்க சொல்லுவார், பீடத்தில் இருந்து பேசம் பண்ணும்போது அதிகாரம் உள்ளவராய் பேசினார். 18 வருஷமா கூனியா ஒருத்தி இருப்பா, ஓய்வு நாள்ல அவனை சும்மாக்கிடுவார். இது அந்த பிரீஸ்டுக்கு பிடிக்காது. நாங்க திருப்போமா உட்காருவோமாக சொல்லிட்டு அழகா போயிட்டு இருக்கோம், ஆச்சாரமா போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து இவர் ஓய்வு நாள்ல எப்படி பரிசுத்த குலைச்சல் உண்டாக்க இந்த கூனி நிமிரலாம்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவள் இப்படி கூனியா இருக்கிறது ஆண்டவர் பிரியமா? இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாச்ச, இவள் எழுந்திருக்க வேண்டாமா? 18 வருஷமா அப்படி கூனியா உட்கார்ந்துருக்கிறது உனக்கு பார்த்தா அது உனக்கு கஷ்டமா தெரியல, ஆனா எலும்புனது உனக்கு கஷ்டமா தெரியல. ஆடாது மாடாது ஞாயிற்றுக்கிழமை துறவுல விழுந்துட்டுனா, கிணத்துல விழுந்துட்டா தூக்கி விடாம இருப்பியா? இன்னைக்கு ஒரு வேலை செய்ய முடிஞ்சு திங்கிழமை தூக்கினா என்ன ஆகும்? செத்து போயிருவேன். இது அவங்களுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்கள் வந்து எப்படிப்பட்ட ஜனங்கள்னா, அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் போட்டு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை தாண்டி யாராவது சொன்னா ஏற்றுக்கொள்கிற, அதை பற்றி கொள்கிற மனப்பான்மை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த கடினமுள்ள ஜனங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படிங்கிற. வெளியில வெள்ளையும் தொல்லையுமா பயங்கரமா இருந்தாலும் உள்ளேயோ கல்லறையை தோண்ட என்ன நடக்கும்? நாத்தம் தான் இருக்கும், போன நாத்தம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வெளியில ஆச்சாரமாக. ஆனா இயேசு அப்படி நடந்து போகும்போதே அற்புதம், அப்படி வஸ்திரத்தை தொட்டா அற்புதம், அவர் பார்த்தா அற்புதம், ஒரு வார்த்தை சொன்னா அற்புதம். மனதுருக்கம் உள்ளவராய், அன்புள்ளவராய், நன்மை செய்கிறவாய் சுற்றி தெரிந்தால் இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. திடீர்னு ஒரு காட்டத்தி மரத்துல ஒரு பெரிய பாவி ஒளிஞ்சு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். இயேசு எப்படிப்பட்ட ஒருவன், அவன் பெரிய பணக்காரன். ஆனா இயேசு அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார், அவன் கூட போறார். அதை இவங்களால தாங்க முடியல. நீங்க எப்படி அவங்க கூட எல்லாம் போனா? அவன் ஒரு பாவியாச்சு, அவன் அசிங்க பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்தவனாச்சு, அவன் நாய் போன்ற வாழ்க்கை வாழ்றான், மறுபடியும் பாவம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்டவர்களை அவர் நேசித்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீதிமான்களை தேடி அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். இன்னைக்கு நம்ம பார்ப்போம், நம்ம ஸ்டேட்டஸ் வந்த மாதிரி தான் ஒரு ஆள்கிட்ட பழகுவோம், நம்ம ஸ்டேட்டஸ் வந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட பழகுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அப்படிலாம் இருந்துட்டு இருக்கோம். அப்படிதானே? அது நமக்கு ஒத்து வராது அப்படிமா. ஆனா ஆண்டவர்
நீதிமான்களே அல்ல, பாவிகளை தேடி வந்தார், அவளை ரட்சிக்கும்படியாக வந்தார். அதனால இவங்களுக்கு பிடிக்கல. வட்டி வாங்குறவன் பெரிய பாவி என்று அந்த காலத்தை கருதப்பட்டான். சகையு அவன் வீட்டுக்கு இவர் போறாரு. ஆனா அங்க போனா இவர் ஒரு வார்த்தை கூட நீ இப்படி அநியாயம் பண்றா, இப்படி அக்கிரமம் பண்றா, இது தேவனுக்கு பிரியமல்லாதது ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, பிரசங்கம் பண்ணவே இல்லை. நீ இப்படி வச்சிருக்கா, அப்படி பாவம் பண்றா, இப்படி கெட்ட வாழ்க்கை வாழ்றான்னு ஒண்ணுமே சொல்லல. அவனோடு கூட நடந்தார், அவனும் இயேசுவோடு கூட நடந்தான். நடக்கும்போது அவரை பார்த்தோன்னே இவருக்கு தன்னறியாமலேயே தன்னுடைய சுவாபங்கள் மாறுது. நான் யார் இடத்துலயாவது அநியாயம் வாங்கியிருந்தா அது எல்லாத்தையும் நாளத்திலேயா திருப்பி கொடுத்துருதேன் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிக்கிறான். உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப இதுவரை அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சா? எல்லாம் இருந்துச்சு, ஆனா ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. இங்க முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன சொன்னாங்க? 30 வசனத்திற்கு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கர்த்தரின் நாமத்தாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். 8 வசனம், அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே போட்டார்கள். 7 வசனம், அவர்கள் அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அப்ப வஸ்திரத்தை அந்த கழுத குட்டி வேலையும் போட்டாங்க, அந்த கழுத நடந்து போற வழியிலையும் போட்டாங்க, மரக்களையும் போட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா என்று சொன்னா என்ன அர்த்தம்? இப்பொழுதே ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும். ஓசனா என்றால் இப்பொழுதே எங்களை காப்பாற்றுங்க, எங்களை மீட்டுக்கொள்ளுங்க. அப்போ ரட்சிப்பு, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, எங்களை ரட்சியும் என்று சொல்கிறோம். எப்போ ஆண்டவர் ரட்சிக்க முடியும்? எப்போ நம்மள ஆண்டவர் காப்பாற்ற முடியும்? அவன் சகைவு என்ன பண்ணா, அவருக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி ஆயிட்டான். நான் உலகத்தின் வாழ்க்கை வாழ்ந்தேன், இது வேண்டாண்டவரே, இனி நீர் சொல்ல நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இயேசுக்கு பிரியமான காரியங்கள்லாம் செயல்பட ஆரம்பிச்சான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் சந்ததியாக ஆபிரகாம் தகப்பனுடைய பிள்ளையாயிட்டான். இன்னைக்கு நம்ம வீட்டுல ரட்சிப்பு இல்லையா? ரட்சிப்பின் சந்தோஷம் கலிகூறுதல் இல்லையா? எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதி மாத்திரம் இல்ல, சமாதானம் மாத்திரம் இல்ல. அப்ப என்ன காரணம்? நம்ம வீட்டுல ரட்சிப்பு இல்ல, மீட்படையல. மீட்பு என்று சொன்னா ஏதோ ஒரு பக்கத்துல நான் பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு பக்கத்துல என்னோட சுவாபத்துல கட்டப்பட்டிருக்கேன். இதுல இருந்து என்னால விடுபட முடியல. ஒரு போதை பொருட்களோ இல்லைன்னா ஒரு பழக்க வழக்கமோ என்னால விட முடியல. அப்ப நான் அங்க அடிமைப்பட்டிருக்கேன். சில ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, சில சிகரெட் அடிப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்துல இருந்து அவனை விடுபட முடியல, மீட்பு இல்ல. அப்ப அங்க தேவை என்னது? ரட்சிப்பு, மீட்பு. அங்க விடுதலை இருந்தாதான் நம்ம தேவனுக்கு ஆபிரகாமுக்கு பிரியமான பிள்ளையா நம்ம வாழ முடியும். அப்ப அங்க என்ன நடக்குது? ஒரு ரட்சிப்பு தேவை. என் சுவாபத்துல நான் இப்படிதான் இருப்பேன், என்ன வேணாலும் நடந்தாலும் நான் என்னை மாத்திக்கவே முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த வீட்டுல என்ன ஆகும்? ரட்சிப்பு வராது. அல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல நின்று தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். குருடன் சத்தம் மட்டும் கூடுறான். பக்கத்துல போறவங்க எல்லாம் போதகர் போயிட்டு இருக்கும்போது சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, அமைதியா இருக்கு. அவன் இவங்க சொல்லலாம் கேட்கவே இல்லை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். மறுபடியும் ஆண்டவர் போயிட்டே தான் இருக்காரு, நிற்கவே இல்லை. அந்த ஜனங்களுடைய தடையும் தாண்டி எல்லா சிச்சுவேஷனையும் மாறி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும் 3வது சத்தம் போடும்போது இயேசு நின்று. அப்ப சாதாரண ஜபத்துக்கு நிக்க மாட்டேக்காரு, அதுக்கப்புறம் பெரிய சத்தம் போட்டாலும் நிக்க மாட்டேக்காரு, அதுக்கப்புறம் சத்தம் போடக்கு பலனே இல்லைங்கிற லெவலுக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்ன மாதிரி தாவீதின் குமாரன். ஏன்னா இவரை விட்ட எனக்கு வேற வழியே கிடையாது. ரட்சிப்பு வேற எவனும் கொடுக்க முடியாது, டாக்டர் கொடுக்க முடியாது, சொந்த மதம் கொடுக்க முடியாது. பணம் என்னை காப்பாற்றது இயேசு ஒருவர் தான் என்னை மீட்க முடியும் சொல்லிட்டு வேற வழியே இல்லைன்னு முழு விசுவாசத்தோடு கூப்பிட்டான். அந்த சத்தம், கருகலான சத்தம் இயேசுவை நிறுத்தியது. அதை தாண்டி அவரால் போகவே முடியாது. அவர் நின்று அவனை இடத்துல அழைத்து வாருங்கள் என்று சொல்லி எவன்லாம் அதற்கான அவனை அனுப்பிக்க. அவன் அந்த பழைய பிச்சு போன அந்த பிச்சைக்கார வசனத்துல உறிஞ்சி போட்டு ஓடி வரான்.
இயேசுட்ட வரும்போது அந்த பிச்சைக்கார வஸ்திரம் எனக்கு மறுபடியும் வேணும்னு சொல்லி வந்தானா? ஏன்னா என் வாழ்க்கை மறுபடியும் அதே மாதிரி அதே பிச்சைக்கார வஸ்திரத்தை போட்டு நான் உட்கார போறது கிடையாது. அவன் ஒரு விசுவாசத்தோடு உதறிட்டு வரான். பாவம் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வரான். அதனாலதான் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இயேசுவை சுமக்கிற கழுத குட்டியை கண்டவனே அந்த கழுத குட்டிக்கு மேலையும் விரிச்சுட்டானுவன். எதை? தன்னுடைய வஸ்திரம். இந்த உலகம் எனக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய மேன்மை வஸ்திரம். அந்த இயேசுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்கள், வஸ்திரங்களை கிழித்தார்கள், வஸ்திரங்களை கலற்றினார்கள், கழுத மேல போட்டாங்க, ரோட்டில் போட்டாங்க, மரக்கிளைகள்லாம் வெட்டி போட்டாங்க. ஏன்னா இயேசு அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். சீடர்களுக்கு முன்பாக தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு சீடருடைய கால்களை கழுவினார். அது ஒரு தாழ்மைக்கு அடையாளம். தன்னுடைய வஸ்திரங்களை இடுப்புல கட்டிட்டு அப்படின்னு நின்று ஒரு வேலைக்காரனை போல அவர் கால்களை கழுவினார்னா என்ன அர்த்தம்? தேவாதி தேவனே தம்மை தாமே அடிமை ரூபப்படுத்தி உளவாய் தம்மை தாழ்த்தினார். அதுபோல இந்த ஜனங்கள் எப்படி பண்ணாங்கன்னா, வெறுமனே ஓசன்னா ஓசன்னா எங்களை ரட்சிக்குன்னு சொல்லல, தன்னை தாழ்த்தி கேட்டார்கள். அல்லேலூயா. தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அல்லேலூயா ஆண்டவர் தான். அந்த அது வஸ்திரம் வந்து நமக்கு மேன்மை. நம்முடைய மேன்மை என்னது? வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு இருக்குது. அந்த மேன்மையெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக பாதபடியாக்குறாங்க. தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஓசன்னா ஓசன்னா, இப்பொழுதே எங்களை ரட்சிக்கும், இப்பொழுதே எங்க மீட்டுக் கொள்ளுங்க. அப்ப ரட்சிக்கிறவர் ஆண்டவர், மீட்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே அந்த தாழ்மைக்கும் அந்த இதுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மகிமை கொடுக்கிறார். இந்த ஜனத்துக்காக தன்னையே ஜீவபலியா ஒப்பு கொடுத்தார். அதே ஜனங்கள் இவரை கல்லால சிலுவை அடிங்கன்னு சொல்லி கூப்பாடு போடும்போது கூட அவர் அதை தான் நினைச்சு பாக்குறாரு. ஓசன்னா இந்த ரட்சியை காப்பாத்துக்கிறேன், இவனை ரட்சிக்கு தானே வந்தேன், இவனை மீட்க தானே எனக்கு வேலை என்று சொல்லி தம்மையே சிலுவையிலே வஸ்திரங்கள் எல்லாம் கலத்தி அவரை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அந்த கேடு அடைந்தார். எதற்காக? நாம் ரட்சிக்கப்படுகையாக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படியே ஊற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியே ஊற்றி கொடுத்தார். காரணம் என்ன? அவ்வளவாய் நம்மளை நேசித்தார். அப்ப ஆண்டவர் நம்மை இப்படியாக நேசித்து, இப்படியாக ஆண்டவர் நம்மை நேசித்தபடினாலே ஜனங்கள் எல்லாரும் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் என்ன பண்ணாங்க? ஓசன்னா ஓசன்னா ஆர்ப்பரித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு பெரிய கல்வி சிலுவையில அடிங்கன்னு சொல்லி கூப்பாடு போட்டாலும் அவரு இந்த ஜனங்களை மீட்பதற்காக தன்னையே ஜீவபலியா ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை பலவிதமான சூழ்நிலை நம்ம இருக்கலாம், விடப்படியாத ஒரு குணத்துல இருக்கலாம், விடப்படியாத சூழ்நிலை இருக்கலாம். எல்லாம் இருந்தும் எங்க வீட்டுல நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ஒரு மனப்பாடு இல்லையே, ஐக்கியம் இல்லையே. இயேசு வந்த வீட்டுல சமாதானம் உண்டு, இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம் உண்டு, இயேசு வந்தா ரட்சிப்பு உண்டு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க ஆசையாய் ஓடி போய் யாரும் என்னைய பார்த்துக்கூடாது. ஏன்னா என்னை எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா நான் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி இலைகளுக்கு உள்ளாக தன்னை மறைத்துக் கொண்டு இயேசுவை நோக்கினான். இன்னைக்கு நான் ஒன்னும் பரிசுத்தவான் மாதிரி பெரிய பயங்கரமா ஜெபம் பண்ண முடியாது, என்னை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ரங்கத்துல இவன் வெடிக்கிற கண்ணீரை கண்டு இயேசு நின்று, சகைவே நீ சீக்கிரமா இறங்குவான், நம்முடைய தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முழு விசுவாசத்தை கூப்பிட்டு அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நின்று ஆர்வடை செய்கிறார். அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே பின்னால செல்வான். இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் மென்மையா வாங்கிட்டேன், பெற்றுட்டேன். ஆனாலும் இயேசுவோட நடந்து வந்த கொஞ்ச நாட்கள்ல என் சுபாவம் மாறிச்சு, என் பேச்சு மாறிச்சு, என் பழக்கம் மாறிச்சு. எனக்காக இந்த உலகத்தில் உள்ள மேன்மையெல்லாம் பெருசா தெரியலன்னு சொல்லி இயேசுக்காக தன்னை அர்ப்பணித்தான் சகைவு. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். நம்ம எங்க இருந்தாலும், ஒருவேளை நம்ம ஜெபிக்கிற ஜெபம் யாருக்குமே தெரியாம இருந்தாலும், அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்துல பாத்ரூம்ல நீங்க ஜெபிக்கிறா இருந்தாலும் கூட கர்த்தர் நின்று கேட்டு உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை ஆஸ்வதிப்பார். உங்க குடும்பத்துல ரட்சிப்பின் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. நீங்க என்னத்த பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்காது. இயேசுவ நீங்க கூப்பிட்டு இயேசு உங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாருன்னா முதல்ல உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுடைய சுபாவம் மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் சாஸ்திரிகள் ஞானிகள் எல்லாரும் வந்து முகங்குப்புற விழுந்து வணங்கி, எப்படி மரியாள் ஈன்றெடுத்த இயேசுவை முன்பாக இயேசுக்கு முன்னால மாத்திரமா சரண்டர் ஆனாங்க ஞானிகள், சாஸ்திரிகள், வேப்பர்கள்லாம். மரியாள் யோசேப்புக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தினாங்க. இயேசுவை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம முன்னாலே எல்லாருமே வந்து
வணங்குவார்கள். உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சீயோன் பர்வதம் என்றும் சொல்வார்கள். உதிக்க உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையை பிரகாசிக்கும் போது அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய பிரகாசம் இல்ல, உலகத்தினுடைய மேன்மை, ஐஸ்வர்யம், அழகு, அல்லேலூயா, சம்பத்து, ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தருடைய மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு வெளிப்படும் போது அந்த மகிமைக்கு முன்பாக மலைகள் எல்லாம் அப்படியே பனி போல உருகும். அப்படியே கர்ச்சிக்க சிங்கம் கூட அப்படியே அடங்கும். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா ஓடி போவார்கள். உன்னை மோதுகிறவன், உன் மேல மோதும் நினைக்கிறவன் நொறுங்கி போவான், இல்லாமல் போவார். அப்போ இயேசுவாகிய கண்மலை நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை யாராவது அட்டாக் பண்ணா அவன் சூறு வைக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வீக்கான வாழ்க்கை. If God is with you, nothing can shake you. Hallelujah. If God is with me, nothing can shake me. அப்ப இயேசு எனக்கு இருக்கதா எனக்கு பலன். அவர் இல்லைன்னாச்சுன்னா நான் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருக்கு பார்ப்போம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி ஜனங்கள் வெறுமனை சத்தம் போடல, தங்கள் வஸ்திரங்களை அலட்சி தேவனை மகிமைப்படுத்தினார். எவ்வளவு முடியுமோ அவளை தங்களை தாழ்த்தினார்கள். இயேசுதான் ரட்சகர் என்று சொல்லி கண்டுகொண்டார். இயேசு தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க சித்தமானார். ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது கர்த்தருக்கு பிரியமில்லை. எல்லாரும் ரட்சிப்படைந்து மகிமையில அவரோடு கூட ஆளுகை செய்யணும். அவருடைய பிள்ளையா என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்மையே ஜீவ பலியை ஒப்புக்கொடுத்திருக்கிறார். இதனால காலை நேரத்தில் ஆண்டவர் பற்பல வேலைகள் செய்திருந்தாலும், பொல்லாத மக்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்தாலும், அவர் கிராமத்துல பெத்தானியால இருந்து புறப்பட்டு போய் எருசலேமில் ஊழியம். நம்மளும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில எத்தனையோ எதிர்ப்புகள், ஊழியம் செய்யக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது, ஆனாலும் நாம் சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லியே ஆகணும். அவர் பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு போற பாதையில பசி உண்டாயிட்டு அத்திமரத்தை பாக்குறாரு, ஒரு பழம் இல்ல. இனி ஒரு காலம் உன பச்சை பச்சைன்னு இருக்கிறத பார்த்து வந்து எவனும் ஏமாந்து போகக்கூடாது, இனி நீ கனி கொடாது இருப்பாயாகன்னு சொல்லும் போது அதெல்லாம் பட்டு போச்சு, ஒரு வார்த்தையிலே பட்டு போச்சு. அப்போ நம்மளுடைய டிராவல், நம்மளுடைய ஊழியத்துல ஊழியல ஏதாவது இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் என்று சொன்னா நீ சொல்லாகும், நீ கட்டளை நிற்கும். வாயின் வார்த்தையில் அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஆனாலும் அவரு எப்படி பிரயாணப்பட்டு எப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தாரோ அதை செய்ய நாம் ஆயத்தமா இருக்கிறோமோ. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்திய உலகத்தில் வந்தார். உலகத்துல பெரிய பாவியா கருதப்பட்ட சகைவு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, மீட்கப்பட்டுட்டான், அந்த ரியல் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். தரித்திரனாய், குருடனாய், பிச்சைக்காரனாய் இருந்தவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான், புதிய வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டான், பார்வை அடைந்தான், கர்த்தரை பின்தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே சென்றான். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே சொல்லணுமா, இல்ல டென்ஷன்லயே போகணுமா? ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும், தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும். அவர் அந்த தரித்திர வஸ்திரத்தை இல்ல, நீதின் சால்வையான வஸ்திரத்தை நமக்கு தந்து அழகுபடுத்தி தேவனை மகிமைப்படுத்தும் பிள்ளையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். இதுவரை நமக்கு பாராட்டி கொண்டிருந்த வைராக்கியம் அதெல்லாம் தூக்கி போட்டு இயேசுவை வைராக்கியமா பாராட்டுவோம். அவர் தான் மெய்யான சமாதானம், அவர் தான் நமக்கு வழி, அவர் தான் நமக்கு சத்தியம், அவர் தான் நமக்கு ஜீவனமா இருக்கிறார். நன்றி சுவாமி. இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். நீர் கழுதைகளை சுமந்தது போல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கழுதையை மேல் நீர் ஏறி வருகிறார். ஒன்றுக்கு உதவாத நாற்சந்தில் கட்டப்பட்ட கழுதையாக உலகத்துல மாம்சத்துல பிசாசுல சிக்குண்டு கிடக்கிற எங்களை கூட ஏதோ ஒரு ஊழியக்காரங்க வந்து ஜோமனி விடுவே சேர்ந்து இன்னைக்கு இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையா மாத்திட்டாங்க. அதுபோல இன்னும் கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்கி உண்மை சுமக்கிற பிள்ளையாய் மாற்ற எங்களுக்கு தேவையான கிருபை வரங்களை தாங்க ஆண்டவரே. உண்மை சுமப்பதுதான் எங்களுக்கு நன்மை. நீங்க எங்க மேல இருக்கும்போது நாங்க நடந்து போற பாதை கூட ரெட் கார்பெட் எங்களுக்கு விரிக்கப்படும். காரணம் உண்மை சுமக்கிறதுனால எங்களுக்கு வருகிற எல்லாம் மேன்மை கனமெல்லாம் உமக்குரியதப்பா.
உங்க சுமக்கிற நிமித்தமா நாங்கள் ஆனராக்கப்படுறோம். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளில் இந்த குருத்தொலை நேரில் இந்த வார்த்தையினாலே எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காக அவங்க நன்றி துதிக்கிற மயமெல்லாம் அவங்க செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நடப்பினாங்க. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுவதுமே அது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல வழிகளாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் எப்பொழுதும் ஏற்படும் சதாகாலம் நம் அனைவரும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.